பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா எழுத புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஜோஷுவா சாப்டர் 6:27. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமிக பரம்பிற்று. எனக்கு பெரிய மன்னர்களே, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக அந்த அழகான ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். யோசுவா என்ற ஒரு தெய்வ மனுஷன் தெரியும். அவர் அந்த நாட்களில் மோசே என்ற அருமையான தன்னுடைய மூப்பரோடு கூட தலைவரோடு கூட அவருடைய சமூகத்தில் காத்திருந்தவராய் மோசேயுடைய இருதத்துக்கு ஏற்றவராக இந்த யோசுவா காணப்பட்டார். மோசே சொன்ன தெய்வத்தோடு கூட இவர் தெளிவாக நடந்து கொண்டிருந்தார். அதை குறித்து எந்த விஷயங்களும் மாற்றலை. இன்றைக்கி ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சீனியரோட எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாக்குறது. எனக்கும் ஒரு தலைவர் இருக்கிறார், சீனியர் இருக்கிறார். ஆரம்ப நாளில் அவரோட கூட என்ன லெவல் இருந்தனோ அதே லெவல் தான் இன்றைக்கும் இருக்கிறேன். அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். கீர்த்தி தேசமெங்கும் பரம்பி கொண்டே இருக்கிறது. அநேக இடங்களில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டே இருக்கிறார். என்ன இடத்துல பார்க்குறோம், ஆண்டவர் பேசுகிறாரு, ஐ வாஸ் வித் மோசஸ் ஸோ ஐ வில் பி வித் யூ அப்படின்னு சொல்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உனக்கு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ அந்த கூட இருந்ததுனால தானே இந்த எரிகோவை சுற்றி வாப்பா, ஒரு முறை சுற்றுங்க, 2 முறை சுற்றுங்க, 7 முறை சுற்றுங்க, ஆர்ப்பறீங்க அப்படின்னு சத்தம் கேட்ட உடனே அந்த சுவருக்கு காது கேட்குது. அந்த சுவருக்கு காது கேட்ட உடனே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக அது அப்படியே அது இருக்கிற இடத்துல அப்படியே நொறுங்கி விழுது. இன்றைக்கி ஒரு பில்டிங்கை க்ளோஸ் பண்ணணும், ஒரு தேசத்தை க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் அந்த எஃபெக்ட் வெளியே எங்கேயும் சிதறாமல், அந்த கல் எங்கேயும் பறக்காமல் அப்படியே அதே இடத்துல இடிஞ்சு விழணும், அந்த விழுந்த இடத்துல அதை கிடக்கணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நிறையா கண்டுபிடிப்புகள் இருக்குது. ஒரு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு என்ன கண்டுபிடிப்பு தெரியுங்களா முக்கியம்? துதி தாங்க முக்கியம். உங்களுக்குள்ளே துதிக்கிற கிருபை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் துதிச்சு 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 கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீங்கன்னா ஆஸ்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். அதை நாம் சபித்தலை அழித்து விட்டால் துதித்தலினால் ஆசீர்வாதம் பெருகும். துதித்தலுக்கூட சபித்தலும் இருக்குமானால் நாம் துதிக்கிற துதியின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து சேரவே சேராது. இந்த இடத்துல யோசுவாவுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் நடப்பித்ததுக்கு காரணம், கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். ஆண்டவர் உன்னோடு கூட என்னோட கூட இருக்கணும், உங்களை கொண்டும் என்னை கூட இந்த பூமியில் அற்புதங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய சித்தத்தை பிரகாரம் நடக்கணும். அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே காணப்படணும். ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நம்ம கஷ்டங்களாக அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். நம்முடைய வேதனை அவருக்கு தெரியாதா? தெரியும். நம்முடைய புலமல் அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் யோசுவோடு கூட இருந்தால் அவனுக்கு கீர்த்தி தேசமெங்க பரம்பிட்டான். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட கூட இருந்தால் நம்ம படித்த படிப்பு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். கர்த்தர் நம்மளோட கூட இருந்தால் அவருடைய நாமத்தை மகிமைத்தை ஓடிக்கிட்டு நம்மை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில் செய்ய விடுதே நம்மை கொண்டு செய்து முடிப்பா. கர்த்தர் நம்மளோட கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு சீனியர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு பாருங்கள், அவருடைய அண்டரில் சரியாக இருக்கிறோமான்றதை முதல் செக் பண்ணி பார்க்கணும். நாம் இஷ்டம் போல் இருப்போம், அவர் நம்மளை ஆஸ்வதிக்கிறோம் அப்படின்னு நினச்சா ஆஸ்வதிக்கவே முடியாது. நம்ம என்ன வேணால் பண்ணுவோம், கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிறோன்னு ஆஸ்வதிக்கவே முடியாது. அதுக்கும் ஒரு வழிவாசலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நாம் எப்படி இருந்தால் தான் ஆஸ்வதன்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறார். எனக்கு பிரிய மனவர்களே, அந்த யோசுவாவுக்குள்ளே இருந்த அந்த குணாதிசயங்கள், யோசுவாவோடு கூட இருந்த கர்த்தருடைய கிருபை உங்களோடும் என்னோடும் நிறைவாக இருப்பதற்கு ஆயத்தமாக தான் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, வானம் ஒழிந்து போக பூமி ஒழிந்து போய் என் வார்த்தையை ஒழிந்து போவதில்லை. அது சொன்னது செய்முறை கைவிடாத தகப்பன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கு பரம்பிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்பா, இன்றைக்கி எங்களுடைய கஷ்டம்தான் எல்லாருக்கும் பரம்பி இருக்குது, எங்கள் துன்பம் தான் எல்லாத்திட்டையும் பரம்பி இருக்குது, எங்கள் வேதனை தான் பரம்பிட்டு இருக்குது, நாங்கள் தூஷித்தது கஷ்டப்பட்டது நாங்கள் துயரப்பட்டது தான் பரம்பிட்டு இருக்குது. அந்த யோசுவாவுக்குள்ளே இருக்க குணாதிசயங்கள் போல் எங்களுடைய வாழ்க்கையில் குணாதிசயங்களை பரம்பணும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மறைத்து நீர் வெளிப்படணும் ஆண்டவரே.
அப்பா நீர் இரக்கம் செய்வீராக, நீர் அற்புதம் செய்வீராக. கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கு பரம்பிட்டு சொல்லி பார்க்கிறோம். நாங்களும் அதே போல் உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை எழுத்து பயன்படுத்தும், உங்கள் நாமத்தை மிதமாக கிரிஞ்சொல்லாக பயன்படுத்தும். நீர் ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.